இந்த வண்டியில வந்து ஒண்ணு சொல்லியே ஆகணும். இதில வந்து லேப்டாப் நான் தான் போட்டிருந்தேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. ரீசன் மட்டும் தான் போடணும். ரீசன் போட்டு விட்டோம். அது பாட்டு ரீசன் ஆயிட்டு இருந்துச்சு. அவரு என்ன சொன்னாருன்னா, எலக்ட்ரிஷியன் வேலை இருக்கு வண்டியில. யார்கிட்டயும் போயும் ரெடி ஆகவே இல்ல. நான் நெறைய பேர்கிட்ட போனேன். எலக்ட்ரிஷியன் ஒழுங்காவே பண்ணல. அப்படின்னு இவங்க சொன்னாரு. சரி ஓகே. பார்த்துரலாம் விடுங்க அப்படின்னு சொன்னோம். ஏன்னா நாங்க எலக்ட்ரிஷியன் வேலையே செய்யறதில்ல. சென்சார் வேலை மட்டும் தான் செய்வோம் அப்படின்னு சொன்னா, அந்த அங்கிள் விடவே இல்ல. இல்ல நீங்க வந்து எனக்கு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே உங்களுக்காக பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த 2 சுவிட்சும் வேலை செய்யல. அதுவும் பார்த்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்ப் எரியவே இல்லையாம். நெறைய பேர்கிட்ட வேலை செஞ்சுட்டு, அவருக்கு தெரிஞ்ச மாரி அவரே பல்ப வந்து ஃபிட் பண்ணி அவரே போட்டிருந்தாரு. அது ஓரளவுக்கு எரிஞ்சுச்சு. அப்பயும் ஒரு லைட் எரியல அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இவரு நான் ரெடி பண்ணி தரேன். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி குடுத்தாரு. அது நல்லா எரிஞ்சுச்சு பல்ப் ரெடி ஆயிட்ட பின்னாடி, அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. எப்படிங்க நான் நெறைய பேர்கிட்ட பார்த்தும் எனக்கு ரெடி ஆகவே இல்ல. சத்தியமா சூப்பருங்க நீங்க நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொன்னாரு. லாஸ்ட்டா அவர் என்ன சொன்னாருன்னா, என்னையும் இந்த வீடியோல போட்டுருங்க. நானும் உங்ககிட்ட வந்து வேலை பார்த்தேன்னு தெரியணும்ல அப்படின்னு சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன்.